Hi friends, in the video எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஆப்பில் எப்படி கீ ஃப்ரேமை யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லை ப்ரோ, இந்த இன்ஷாட் ஆப்பில் மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா இல்லை எல்லா வீடியோ எடிட்டிங் ஆப்லையும் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேமை எல்லா வீடியோ எடிட்டிங் ஆப்லையும் இந்த ஃபார்மேட்டில் தான் இது வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் இன்ஷாட் ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஷாட் ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேம் எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீடியோவை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஷாட் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஆப்பில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ன்ற ஆப்ஷனை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கல. அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு. இப்போ நான் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணோடனே நான் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நான் வந்துட்டு டிக் கொடுத்து இப்போ நான் எடிட்டிங் ஆப்ஷனில் வந்துட்டேன். இப்போ வந்துட்டு எடிட்டிங் ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது பாருங்க, நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணோடனே இது மட்டும்னா அப்படியே கீழே அப்படியே ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு மறுபடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பழைய நிலைமைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துடும். அதுக்காக தான் இந்த கீ ஃப்ரேமை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கீ ஃப்ரேமில் என்ன நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த மாதிரி தான் வீடியோஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறப்போ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோ வந்ததில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேமை இப்போ நான் இப்போ நார்மலாக இருக்குது. இதான் கீ ஃப்ரேம், நல்லா பார்த்துக்குங்க. இந்த கீ ஃப்ரேம் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி வரும், நல்லா பார்த்துங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கீ ஃப்ரேம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு கட்டிங்கை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறேன். இந்த வீடியோட எண்டை கட் பண்ணுறேன். இப்போ நான் அடுத்தது இங்கே வரேன். இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள், நான் அந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தொடங்குறேன். அந்த இடம் வந்த உடனே ஜூம் இன் ஆகுது, அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் வர மாதிரி ஆகுது. அப்படின்றப்போ நீங்கள் எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் காமிக்கிறன்றப்போ இப்போ டெக்கி வீடியோன்றப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஆனால் உங்களால் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டை மட்டும் காமிக்கலாம். காமிச்ச பிறகு மறுபடியும் என்ன பண்ணலாம், திருப்பணம் அந்த கீ ஃப்ரேம் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கட் பண்ணி திருப்பணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஜூம் அவுட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் அவுட் ஆகிடும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கே அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நான் ப்ளே பண்ணுறப்போ மறுபடியும் அதோட இடத்துக்கே மறுபடியும் வந்துடுச்சு. இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்ன்ற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நான் தெளிவாக ஒரு ஃப்ரேமாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுறேன். அப்படின்ற வீடியோவோட கட்டிங் எண்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இப்போ நான் கீ ஃப்ரேமை மறுபடியும் பயன்படுத்தி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் பயன்படுத்துகிறேன். திரும்ப நீங்கள் வந்த உடனே நான் பயன்படுத்தி திரும்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேமை யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இதாகிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே புரியும். திரும்ப அந்த ஜென்ரேட்டுன்ற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டாக உங்களுக்கு டேரெக்டாக காமிக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஷாட் ஆப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேமை யூஸ் பண்ணுறதால நீங்கள் காமிக்க போகிற பாயிண்ட்டை தெளிவாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கலாம். இதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம்ன்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த விஷயத்துக்காக தான் நம்ம கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஷாட் ஆப்பில் கீ ஃப்ரேம் இன்ஷாட் ஆப் இல்லாமல் அதர் ஆப் வீடியோ எடிட்டிங் ஆப்லேயும் கீ ஃப்ரேமை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.